ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாக்கு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிவிட்டு டிசி வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அரௌண்ட் ஒரு 10:30 போல் இருக்கும். சரி, போகும்போதே அத்தை வந்து கொல்லையை போய் பார்த்துட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் துருவி ஸ்கூலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும் டிசி கேட்கறதுக்காக. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நாளைக்கு தான் வராங்க, ஸோ நீங்கள் நாளைக்கு ஒரு 11 o'clock போல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டுடியோ போயாச்சு. அங்கே போய்ட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு மெயில் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ எடுத்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி பிரிண்ட் போட்டு கையோட அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். 5 வயசு வரைக்கும் தான் அந்த ஆதார் கார்டு வந்து செல்லுன்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்றதுனால போய் ஃபிங்கர் பிரிண்ட்டு, அவளுடைய கருவழி, அவளுடைய ஃபோட்டோ எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டையும் கையில் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 10 days ஆனதுக்கப்புறம் அப்டேட் ஆனது தானாக மெசேஜில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தேக்க மர கிழங்கு தான், அத்தை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது நொங்கு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ துருவி வந்து நொங்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு நொங்கை வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அம்மா தண்ணி தவிக்குது, பசிக்குது, எதாவது சாப்பிட்டு போகலாமான்னு கேட்டால் சரி அப்படியே கூட்டிகிட்டு போய் 2 பேரும் ஜூஸ் குடித்தோம். அவள் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ், நான் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு ரிட்டர்ன் திரும்பி கிளம்பும்போது பசங்களுக்கு வந்து பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பசங்களோட சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னி நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா.